எந்த ஷா வந்தாலும் எத்தனை திட்டம் போட்டாலும் திமுக அவர்களுக்கு பாடம் புகட்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழ்நாட்டிற்கு வர துணிந்தால் அவர்களுக்கு பாடம் புகட்டப்படும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஒருபுறம் நாம் அதிமுக பொதுக்கூட்டத்தை பார்த்தோம், மறுபுறம் திமுக சார்பாக அவர்களது பரப்புரை பயணமும் தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பாக பேசியிருக்கிறார். எந்த ஷா வந்தால் என்ன, தமிழ்நாடு அவர்களுக்கு பாடம் புகட்டும் என்று பேசியிருக்கிறார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கருப்பு சிவப்பு படை பாடம் புகட்டும் என்று திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். அவருடைய சமூக வலைதள பதிவை பார்க்கிறோம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பரப்புரை பயணத்தை திமுக தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில் அது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு ஒன்றினை இட்டிருக்கிறார். எந்த ஷா வந்தாலும் எத்தனை திட்டம் போட்டாலும் திமுக அவர்களுக்கு பாடம் புகட்டும். டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழ்நாட்டுக்கு வர நினைத்தால் திமுக அவர்களுக்கு பாடம் புகட்டும் என்று அவர் அதில் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்ற பரப்புரை பயணத்தை இன்றைக்கு திமுக தொடங்கி இருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்பாக பதிவு ஒன்றினை இட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார், விளக்குங்கள். திலகவதி, 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து வரக்கூடிய நிலையில் வாக்குச்சாவடிகளை பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கை இன்று தொடங்கியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் திமுக கட்சியினுடைய தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் இன்று ஆழ்வார்பேட்டையில் வாக்குச்சாவடி பலப்படுத்தும் திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி இந்த நடவடிக்கையை இன்று தொடங்கி வைத்திருக்கார். இன்று முதல் ஒரு மாதம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்களை பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை திமுகவினுடைய நிர்வாகிகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதற்கான நடவடிக்கை இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்காக சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமாக அடுத்து மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு நடவடிக்கையை தான் நிர்வாகிகளிடம் வலியுறுத்தி இருக்கிறார். இதில் மிக முக்கியமாக இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்திருக்கக்கூடிய பதிவு, டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழ்நாட்டுக்கு வர நினைத்தால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எங்களது கருப்பு சிவப்பு படை உங்களுக்கு தக்க பாடம் புகட்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். எந்த ஷா வந்தால் என்ன, எத்தனை திட்டம் போட்டால் என்ன, தமிழகம் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்.